அந்த நாளையில் இந்த பண்ட மாற்று முறை மாதிரி தான் வைத்திய முறை. காசிராது ஏழைச்சனங்கள் தான் கூடுதலாக வைத்தியம் வாழது. அப்போ அந்த சனம் என்ன செய்யும், தேங்காய் மற்றது கல் தொட்டியில் போட்ட, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, கல் தொட்டியில் போட்ட சுறா கருவாடு, அது கல் தொட்டிக்குள்ளே ஊற விடுறதாங்க உப்பு போட்டு. கண்ணதாசன் தென்றல் பத்திரிகையில் வர தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்து ஈவிகே சம்பத்தும் கண்ணதாசனும் தமிழ் தேசிய கட்சியை திமுக விலத்தி தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்த காலம். அப்போ தென்றல் பத்திரிகை, கலையற்ற முரசொலி, இது ரெண்டும் தான் போட்டியாக வரும், ரெண்டு பேருக்குள்ளே போட்டி உள்ளூரை. இப்போ தென்றலை வந்து கூடுதலாக தமிழ் இலக்கியக்காரர் வாசிப்பாங்கன்னா அதில் இலக்கிய ரீதியான கட்டுரை வரும், வெண்பா போட்டிகள் வச்சு வெண்பா போட்டியை வச்சு வெண்பாக்கள் வரும். அப்படி அந்த இலக்கியக்காரர் எல்லாம் தென்றலை வாசிப்பார்கள். தனியாக அரசியல் கட்டுரை மடல்கள்லாம் முரசொலியில் வாசிக்கிறார்கள். தென்றல் இலக்கிய காத்திரமாகவும் அரசியல் கருத்தோடும் வந்தது. அதில் வந்து முற்பக்கத்தில் ஈவிகே சம்பத் அல்லது கண்ணதாசன் கட்டுரை தான் வளமையாக வருவது. அதை வளமையை மீறி 61ஆம் ஆண்டு இலங்கையில் நடப்பது என்ன என்ற தலையங்கத்தில் நாவேந்தன் மூத்தாண்டா நாவேந்தனுடைய கட்டுரை பெருசாக வந்தது. அப்புறம் தொடர்ந்தும் அதில் இவர் கட்டுரையில் தென்றல் எழுதி வந்திருக்கார். அது கரையான அடித்தபடி அந்த தென்றல் பத்திரிகை கொண்டு இருந்து நான் ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டேன். நாவேந்தன் வந்து அவர் மாணவ காலத்திலேயே தமிழ் குரல் என்ற ஒரு சஞ்சியை வெளியிட்டிருக்கிறார். 51ஆம் ஆண்டு தமிழ் குரல் என்று மாணவக்காராக இருக்க தமிழ் குரல் என்று பத்திரிகை வெளியிட்டிருக்கிறார். தையல் நாயி அச்சயம் என்று பழைய அச்சயம், அதெல்லாம் அப்புறம் தமிழர் பத்திரிகை கூட நாங்கள் அடித்தது, அது வெளியிட்டார். அதுக்கு பிறகு சங்கப்பலகை என்ற ஒரு இலக்கிய அரசியல் அது தமிழரசு கட்சியின் சுதந்திரனோட போட்டி போட்டு அது தமிழரசு கட்சி சப்போர்ட்டாக அடித்தவர். அப்போ 60ஆம் ஆண்டு காலத்தில் 61 உச்ச நிலை. அப்போ இது இவர் அந்த 60 ஒரு சட்டம் வந்தது, ஆசிரியர்கள் அரசியலில் நேரடியாக ஈடுபடலாம், முத்துலிங்கத்தால் அச்சடித்து வெளியிடப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நாவேந்தன் தான் செய்யுதுண்டு. ஆனால் அந்த சட்டத்துக்காக முத்துலிங்கத்தின் பேரை போட்டு இவர் தான் செய்தார் சங்கப்பலகைண்டு. அது செல்வராயன் கூட அதுக்கு பாராட்டி காசு கொடுத்துருக்கிறார். ஒரு அரசியல் பத்திரிகை நடத்துகிறேன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுக்கணும். பஸ் ஸ்டாண்டில் அதில் எல்லாம் சிவப்பு மையில் நோட்டீஸ் ஒட்டி இருக்குது. இப்போ அந்த நாளையில் அப்படியெல்லாம் ஒருத்தரும் எழுதி ஒட்டுறே இல்லை, எல்லாம் எழுதின கையெழுத்தால் வெள்ளை பேப்பரில் சுத்த மையால் எழுதியிருக்கும். அதெல்லாம் ஒரு கவர்ச்சி. அரிசி விலை, ஆனை விலை, அத்தனை குதிரை விலை, அடிரா அப்படிரா, அங்கே போராட்டம் இங்கே போராட்டம். அப்போ அது அங்கே அந்த வயது குணத்துக்கும் அதை பார்க்கல ஒரு ஆவேசமான உணர்வு வரும் அந்த வயதில். அந்த நாளையில் இந்த இலக்கியக்காரர் எல்லாரும் சந்திக்கிற இடமா யாழ்ப்பாணத்தில் பூவாலசிங்க புத்தசாலை இருந்தது. இப்போ இருக்கிற இடத்துல இல்லை. இந்த நியூ மார்க்கெட் கட்டம் வந்து இங்கே இருந்தது, கஸ்தூரியார் ரோட் தொடக்கம். அதுக்கு முன்னால் பிருந்தாவனம் ஒரு ஹோட்டல் இருந்தது. முந்தி 61ஆம் ஆண்டு சத்தியாகிரகத்தில் பிருந்தாவன ஹோட்டல் முதலாளி ஒரு நாளைக்கு 2000 பார்சல் சத்தியாகிரக ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. புங்குடியால் தான் அந்த பிருந்தாவனம் ஹோட்டல் அடியில் இருந்தால் இந்த கஸ்தூரியார் ரோட் தொடங்குது. அந்த மூலையில் தகரக்கொட்டை கடையில் 2வது கடையாகவும் என்னது தான் பூவாலசிங்க புத்தக கடையில். அது சின்னல்ல போன ஞாபகம். ஏழை காலுக்கு தான் வெளிக்கிடும் மெயில் ட்ரெயின் யாழ்ப்பாணத்துலேருந்து. அந்த மெயில் ட்ரெயினில் ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க லேட் மெயிலுக்கண்டு. அப்போ டபுள் முத்திரை ஒட்டணும். இப்போ 10 சமண்டா 20 முத்திரை ஒட்டணும். ஒட்டி போட்டு அந்த பெட்டிக்குள்ளே போடலாம். இந்த வடபகுதியில் மொத்தமாக தமிழரசு கட்சியின் பிரச்சார உச்ச பீரங்கிகளாக இருந்தவை கிழக்கை சேர்ந்த ராஜதுரை பேச்சாளர்கள், அமுதலிங்கம், நாவேந்தன், புதுமலோகம். மாகாண சபை இருக்குது, மாநகர சபை இருக்குது. கல்லுண்டா ரோட்டால் போயிடாது. நாத்தம் என்னடாண்டா ஆஸ்பத்திரி கழிவை கொண்டு வந்து கல்லுண்டாயில் கொட்டுறாங்களாம். மக்கள் சனம் சொல்லிச்சு. அது மனம் தாங்க முடியலை. கல்லுண்டா ரோட்டு முழுத்தலும் சிசு பேக்குல குப்பை நீட்டு கிடக்கு. ஒரு மாகாண சபையை தமிழ் அமைப்பு டிஎன்ஏ கைப்பற்றினோடனே ஏதோ ஈழம் பிறந்துட்ட மாதிரி ஐரோப்பாவில் சொல்லி குதிச்சாங்க. ஏதோ எல்லாம் நடந்துட்டாண்டு. என்னடான்னு சொன்னால் ஏதோ முன்னிட்டு செஞ்ச தீர்மானம் வச்சுக்கிட்டே என்ன நடந்தாண்டு இல்லை. யாழ்ப்பாணத்தின் குடாநாடு விவசாய பிரதேசம். ஜோரவில் 6ஆம் வகுப்பில் படிப்போம். சுண்ணாத்தை மையமாக கொண்ட திருநெல்வேலியை தொடக்கமாக கொண்ட செம்மண் பிரதேசம். இதுதான் தோட்ட செய்கைக்கான பிரதேசம். இதுதான் நல்ல தண்ணீர் உள்ள பிரதேசம். அந்த நல்ல தண்ணி பிரதேசம் இன்றைக்கு ஆயில் தண்ணியாக போச்சு. இது திட்டமிட்ட வேலையா அல்லது என்னென்று விளங்க இல்லை.